ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. கும்பராசி நேயர்களே, தற்பொழுது குரு பகவான் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமாகிய கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கான குரு பேச்சின் பொதுவான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்தை தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்ங்கிறோம். 11ஆம் இடத்தை லாபஸ்தானம்ங்கிறோம். மூத்த வழி சகோதர உறவுகளையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய பாவமாக வருவது 11ஆம் பாவம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுதலை குறிக்கக்கூடிய இடமாகவும் வருவது 11ஆம் பாவம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமாகிய கடகராசியில் உச்ச பலத்துடன் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நன்மையான காலம்னே சொல்லலாம். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இப்பொழுது மற்றவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கப் போகிறது. அதாவது உங்கள் திறமையால் நீங்கள் மற்றவர்களை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள் சற்று எளிதாகவே வெற்றி பெறும். உங்கள் ராசியை சார்ந்தவர்களில் யாராவது போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது. சொந்தமாக கால்நடை பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். மாமா வழி உறவினர்களால் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். இப்போ மாமா வழி உறவினர்கள் உங்களை இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ராசியை சார்ந்த பல பேரின் சகோதர வழி உறவினர்கள் இப்போது நல்ல நிலவில் இருப்பாங்க. அவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த முறையாக விவாகரத்து பெற்று மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நன்மையான காலம். அவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் ஒரு நன்மையான காலம்னே சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமாகிய கடகராசியில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம் இந்த 3 பாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவானின் பார்வை இந்த பாவங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்திற்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சுப செலவுகள் செய்வீர்கள். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குடும்பம் வளர்ச்சி பெறும். 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை, அதுவும் உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிப்பதால் காரிய வெற்றிகளை சற்று எளிதாகவே பெறுவீர்கள். பொருளாதார நிலை மேம்படப் போவதால் உங்களுடைய சேமிப்பு உயரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு 10ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு உயர்வான உத்தியோகம் தற்போது கிடைக்கப் போகிறது. அதனால் அவர்கள் வாழ்வில் மேல்நிலை பெறப்போகிறார்கள். உங்கள் ராசியை சார்ந்த சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றகரமான காலம்னே சொல்லலாம். அவர்களுக்கு லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலர் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் சுப செலவுகளை செய்வீர்கள். பலர் தங்களுடைய குழந்தைகளின் கல்விக்காக செலவுகள் செய்வார்கள். ஓரளவுக்கு வாழ்க்கை நிம்மதிகரமாக இருக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். நேயர்களே, இதுவரை உங்களுக்கான குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.